நான்ஸ்டாப் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த வீடியோ நாங்கள் ஏற்கனவே முன்னாடியே எடுத்து வச்ச வீடியோ. இது வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. அந்த சோசியல் சர்வீஸை பற்றின ஒரு புரிதலான வீடியோ. ஸோ இது ஒரு டெக்னிக்கல் டிஃபால்ட்டுக்காக நாங்கள் அதை வேண்டான்னு வச்சுருந்தோம். பட் இது ஒரு ப பரவப்பட வேண்டிய கருத்துங்கிறதுனால இதை வந்து நாங்கள் கொஞ்சம் சிரத்தை எடுத்து சில ஃப்ளாஸ் இருக்குது, தவறுகள் இருக்குது. ஆனால் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டாக சொல்லியிருக்கோம்னு நம்புகிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யாரோ ஒருத்தருக்கு கம்பல்சரி யூஸ் ஆகும். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு எங்களுக்கு உங்களோட ரிவ்யூஸை சொல்லுங்கள். ஸோ இந்த நியூஸை எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் பரப்புங்க. யாரோ ஒருத்தருக்காவது பயன்பாடாக இருக்கும். நன்றிகள். தேங்க்யூ. வணக்கம். என்னோட பேர் ஆர் வித்யாசாகர். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் எங்கள் ஊர் கணவதிபாளையம் நான் ரோடு அப்படின்னு ஈரோடு மாவட்டத்து பக்கத்தில் ஒரு சிறு கிராமம். எங்கள் தந்தை வந்து எங்கள் தலைமை ஆசிரியராக ஒர்க் பண்ணார். என்னோட கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர். அவங்களும் மருத்துவத்துறையில் அவங்களும் வந்து செயலாட்டிகிட்டு இருக்கிறாங்க. பட் வேறு ஊரில் இருக்கிறாங்க. எங்கள் தந்தையோட ஆசை வந்து நம்ம பிறந்த ஊர், நம்ம வளர்ந்த ஊருக்கு நீ ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படிங்கிறது தான் என் தந்தையோட கடைசி ஆசை. தந்தை இறந்து 9 ஆண்டுகள் ஆகுது. அவரோட நினைவாரமாக இப்போ இந்த 15வது வருஷத்துல நாங்கள் இந்த செயல்பாட்டை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் ஆரம்ப காலத்தில் வெறும் ஒரு இலவச கண் பரிசோதனை மையமாக தான் இதை நாங்கள் தொடங்கினோம். அது வந்த கிராம மக்கள் எல்லாத்துக்கும் இலவசமாக கண் பரிசோதனை செய்கிறது, தேவைப்படுவோருக்கு இலவச கண்ணாடி கொடுக்கறது, கண் அறுவை சிகிச்சை தேவைப்படுறவங்களுக்கு நம்ம கண் புரை அறுவை சிகிச்சை இலவசமாக கண் புரை அறுவை சிகிச்சை முகாம்கள்லாம் போட்டு பண்ணி கொடுக்கறதா நம்ம செயல்பட்டுட்டு வந்தோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற நம்ம யோசிக்கிறப்பதான் இங்க இருக்கிற மக்களுக்கு இந்த கருவிலியில இந்த நிறைய புண் ஆகுறது, பாதிப்பாகிறது நாங்கள் கண்டுபிடிச்சோம். எப்படின்னா இங்க இருக்க கிராம மக்கள் எல்லாம் கரும்பு தோகை ஒலிக்கு போவாங்க. அந்த கரும்பு தோகை கருவிலியில பட்டுச்சுன்னா இந்த கருவிலியில புண். இங்க கிராமத்துல இரவு நேரத்துல வண்டியில போறப்ப பாத்தீங்கன்னா இந்த எரிப்பூச்சி கண்ணில் படும். இந்த எரிப்பூச்சி கண்ணில் படுறப்ப தெரியத்தனமா இவங்க தேய்ச்சிருவாங்க. அதனால கண் கருவிலி இப்ப பாதிப்பு வரும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற அந்த சுற்றுப்புற சூழல் அந்த இதனால அந்த பூச்சி மருந்து அடிக்கிறது இதெல்லாம் படுறதுனால கண் எரிச்சல் இதெல்லாம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம யோசிச்சு இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பண்றப்பதான் ஸோ கண்தானத்தை பத்தி ஒரு விழிப்புணர்வு மக்களையே கொண்டு வரலாம். இந்த இப்போ இறந்தவங்களை அப்படியே நம்ம போய் புதைக்கிறதா இல்லை அப்படியே எரிக்கிறதா அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. ஸோ மக்கள்கிட்ட இதை பற்றி எடுத்து உரைச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதான் நாங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சிருந்தோம். அப்புறம் இதே கான்செப்டில் நம்ம ஈரோடு மாவட்ட முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தார் டாக்டர் ஆர் சிவகுமார் ஐபிஎஸ். ஸோ அவர் எங்கிட்ட பேசுவார். ஸோ அவர் பேசிட்டு இருக்கப்ப, தம்பி இந்த மாதிரி நம்ம கண்தானத்து திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னு. ஸோ ஆனால் இது ஒரு நம்ம ப்ராப்பராக நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னப்போ ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் நாங்கள் வந்தோம். இது கடந்த ஜூன் 13ஆம் தேதி கண்ணொளி தருவோம் அறக்கட்டளை அப்படிங்கிற இதை வந்து நாங்கள் ட்ரஸ்ட் ஆரம்பித்தோம். அதோட நிறுவனராக நம்ம மதிப்புக்குரிய டாக்டர் சிவகுமார் ஐபிஎஸ் இருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த அறக்கட்டளையோட சேவை பார்த்தீங்கன்னா கண்தானம் மெயினாக முக்கியமாக கொடுக்கறது. ஸோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வித்தின் ஒரு 5-6 மணி நேரத்துக்குள்ள எங்களை தொடர்பு கொண்டா அவங்களோட உறவினர்களோட விருப்பத்தோட கண்களை தானமாக பெற்று அதை வந்து கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை மூலியமா நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம 2 அதாவது 1 ஜோடி கண் எடுத்து 4 நபர்களுக்கு கண் பார்வை நம்ம மீண்டும் கொடுக்க முடியும். ஸோ அந்த இதில் நம்ம ஸ்டார்ட் ஆகி ஸோ ஜூன் 13 ஆரம்பித்தது இன்னைக்கு மட்டும் நம்ம 49 ஜோடி கண்கள் தானமாக பெற்றிருக்கோம். இதனால கிட்டத்தட்ட ஒரு 120 நபர்களுக்கு மேல் கண் பார்வை மீண்டும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இங்க கிராமத்துல இரவு நேரத்துல வண்டியில போறப்ப பாத்தீங்கன்னா இந்த எரிப்பூச்சி கண்ணில் படும். இந்த எரிப்பூச்சி கண்ணில் படுறப்ப தெரியத்தனமா இவங்க தேய்ச்சிருவாங்க. அதனால கண் கருவிலி இப்ப பாதிப்பு வரும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற அந்த சுற்றுப்புற சூழல் அந்த இதனால
அந்த பூச்சி மருந்து அடிக்கிறது இதெல்லாம் படுறதுனால கண் எரிச்சல் இதெல்லாம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம யோசிச்சு இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பண்றப்பதான் ஸோ கண் தானத்தை பத்தி ஒரு விழிப்புணர்வு மக்களையே கொண்டு வரலாம். இந்த இப்போ இறந்தவங்கள அப்படியே நம்ம போய் புதைக்கிறதா இல்லை அப்படியே எரிக்கிறதா அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. ஸோ மக்கள்கிட்ட இதை பத்தி எடுத்து உரைச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் யோசிச்சிருந்தோம். அப்புறம் இதே கான்செப்ட்ல நம்ம ஈரோடு மாவட்ட முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தார் டாக்டர் ஆர் சிவகுமார் ஐபிஎஸ். ஸோ அவரு எங்கிட்ட பேசுவார். ஸோ அவரு பேசிட்டு இருக்கப்ப, தம்பி இந்த மாதிரி நம்ம கண் தானத்தை திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னாரு. ஸோ அண்ணா இது ஒரு நம்ம ப்ராப்பரா நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னப்போ ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் நாங்கள் வந்தோம். இது கடந்த ஜூன் 13ஆம் தேதி கண்ணொளி தருவோம் அறக்கட்டளை அப்படிங்கிற இதை வந்து நாங்கள் ட்ரஸ்ட் ஆரம்பித்தோம். அதோட நிறுவனராக நம்ம மதிப்புக்குரிய டாக்டர் சிவகுமார் ஐபிஎஸ் இருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த அறக்கட்டளையோட சேவை பார்த்தீங்கன்னா கண் தானம் மெயினாக முக்கியமாக கொடுக்குறது. ஸோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வித்தின் ஒரு 5-6 மணி நேரத்துக்குள்ள எங்களை தொடர்பு கொண்டா அவங்களோட அவங்க உறவினர்களோட விருப்பத்தோட கண்களை தானமாக பெற்று அதை வந்து கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை மூலியமா நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம 2 அதாவது ஒரு ஜோடி கண் எடுத்து 4 நபர்களுக்கு கண் பார்வை நம்ம மீண்டும் கொடுக்க முடியும். ஸோ அந்த இதில் நம்ம ஸ்டார்ட் ஆகி ஸோ ஜூன் 13 ஆரம்பிச்சது இன்னைக்கு மட்டும் நம்ம 49 ஜோடி கண்கள் தானமாக பெற்றிருக்கோம். இதனால கிட்டத்தட்ட 120 நபர்களுக்கு மேல் கண் பார்வை மீண்டும் அவங்களுக்கு கிடைச்சிது. சார் ஆக்சுவலாக நம்ம இந்த ட்ரஸ்டோட நோக்கம் பார்த்தீங்கன்னா கண் தானம் பெறுறது தான். அது இல்லாமல் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற மக்கள் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள அந்த அடக்கம் பண்ணுற செலவு கூட பணம் இல்லாமல் எத்தனையோ பேர் நாங்கள் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் என்னை வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்னால் முடிஞ்சதான் செய்வேன். ஸோ நம்ம இந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்தா ஏன் அவங்கள வந்து நம்ம அடக்கம் பண்ணுறதும் நம்ம ஏன் எடுத்து பண்ணக்கூடாது, இல்லாதவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடாதுங்கிற கான்செப்ட் ஆரம்பித்தோம். ஸோ அப்படி நம்ம பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சங்கமம் அறக்கட்டளைன்னு பார்ப்போம். ஸோ இது பாஸ்வேர்டில் இருக்கு. ஸோ அவங்கள்ட்ட நம்ம பேசிட்டு உள்ள அடக்கம் பண்ணுற செலவு நம்ம ஏற்றுக்கிறோம் சார் கம்ப்ளீட்டாக. ஸோ அப்போ கண்தானம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஏழை எளிய மக்களாக இருந்தால் அந்த கிரிமோரியம் சார்பாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஸோ அது வந்து நம்ம ஏழை எளிய மக்களுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும். ஸோ அப்படிதான் நாங்கள் ஆரம்பித்தோம். இதுக்கு வந்து நம்ம இந்த நல்லுள்ளங்கள் எல்லாத்தையும் போய் அப்ரோச் பண்ணுறோம் சார். அவங்களால முடிஞ்ச சேவை அவங்க இது நன்கொடையை வழங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம ப்ராப்பராக 80G அதாவது வரி விலக்கும் நம்ம வாங்கிட்டோம். அறக்கலை வரி விலக்கும் உண்டு. அதனால நம்ம யார்கிட்ட நம்ம போய் அப்ரோச் பண்றோமோ அவங்களால முடிஞ்சது. ஸோ சில பேர்கிட்ட போய் கேட்குறப்ப இன்னைக்கு கண் தானம் வாங்கி இருக்கிறவங்களோட உடல் அடக்க செலவு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தராக நாங்கள் அப்ரோச் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம் சார். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரஸ்ட்டு ஆரம்பித்த ஒரு 2வது நாள் வந்துட்டு எங்கள் கிராமத்தில் அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி அவர் ரொம்ப ஏழ்மையாக பஸ் ஸ்டாப்பில் தான் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே செருப்பு வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு 2 நாளைக்கே முன்னாடி மின்சாரம் அவங்க உடம்புல தெரியாதனமா ஃபேன் போடுறப்ப மழை காலத்தில் அது பாதிச்சதுனால அவங்க படுக்கை இதுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த இதுக்கு வந்து என் அடுத்த நாள் வந்து கேட்டார், இந்த மாதிரி அவங்க படுத்துட்டாங்க கண்ணு, எங்களுக்கு குழந்தைங்க இல்லை, எங்களுக்கு நீ ஆயா இறந்துச்சுன்னா ஏதாச்சும் உதவி பண்ணு அப்படின்னு தான் எங்களை வந்து கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐயாவுக்கு நான் சொன்னேன், ஐயா கண்டிப்பாக நான் அது செய்கிறேன், உங்களுக்கு பயனாக இருந்தால் நான் எடுத்து செய்கிறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். பட் அடுத்த நாளே அந்த ஐயா நேரில் வந்து அம்மா தவறிட்டாங்க கண்ணு, இப்போ தவறி உங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு. நான் உடனே அவங்களோட வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு அந்த ஐயாட்டி எடுத்து நான் பேசினேன். ஐயா அம்மா இறந்துட்டாங்க, அவங்களோட கண்ணை நீங்கள் தானமாக தாங்க, அதை தானமாக கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு அதை நான் இலவசமாக ஆப்ரேஷன் நான் பண்ணுவோம், அதனால உங்களுக்கு அம்மா வந்து மீண்டும் இந்த உலகத்தில் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அங்கே பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்கள்ட்டையும் எல்லாம் இந்த தகவலை எடுத்து சொன்னேன்.
பட் ஆரம்பத்துல எல்லாரும் பயந்தாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு நீங்க எடுத்து நீங்க நீங்க ஏதாச்சும் விற்பனை பண்றீங்களா, நீங்க ஏன் எடுக்கிறீங்கன்னு ஆரம்பத்துல 1008 கேள்வி எல்லாருமே கேட்டாங்க சார். எல்லாத்தையும் பொறுமையா புரிய வச்சு இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு நான் எடுத்து சொல்லி, அதாவது 1 மணி நேரத்துல எடுக்க வேண்டிய அந்த எனக்கு ப்ராசஸ் வந்து 3 மணி நேரம் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏன்னா புரிதல் இல்லை. ஏன்னா இந்த ஒரு இந்த ஒரு துக்க சமயத்துல ஒருத்தவங்க போய் கண் தானம் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அக்செப்டன்ஸ் கம்மி. ஸோ அவங்கள முதல்ல நான் புரிய வச்சேன். ஸோ புரிய வச்சு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கண் தானம் அப்போதான் எடுத்தோம். ஸோ அதை எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அந்த அரசன் கண் வங்கியிலேருந்து வந்தாங்க. அவங்க கரெக்டாக அதை கருவிழி, அதாவது கண் தானம்னு எல்லாம் நினைக்கிறது என்னன்னா முழு கண்ணையும் அப்ப எடுத்துருவாங்க. அப்ப அங்க அந்த இடத்துல ஓட்டையா இருக்கும், அசிங்கமா இருக்குன்னு நினைப்போம். பட் நம்ம இப்ப எடுக்கிறது எல்லாமே கருவிழி மட்டும்தான் எடுப்போம். நீங்க அவங்க பார்த்தா கண் மூணு மாதிரியே தான் இருக்கும். இப்ப ஆரம்ப காலத்துல எல்லாம் அந்த முழு கண்ணை தான் எடுத்தாங்க. அப்ப வந்து அந்த கண் தானத்தை எடுக்கிறதுக்கு பாக்குறக்கே மக்கள் எல்லாம் பயந்துருவாங்க. இப்ப நான் என்ன பண்ணிடுறேன்னா, பக்கத்துல நீங்க வாங்க, நீங்களே பாருங்க என்ன பண்றாங்க நீங்க. ஸோ அப்ப கருவிழி மட்டும்தான் எடுக்கிறதுனால மக்கள்கிட்ட ஒரு ஆமா கருவிழி மட்டும்தான் எடுக்கிறாங்க, அதுல வேற எதுவும் இது வர்றதில்ல, ரத்தம் வர்றதில்ல, ஸோ கண்ணையே வெளியே எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இங்க கிராமத்து மக்கள் எப்ப யாரு இறந்தாலும் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் என்னோட முதல் ஆரம்பம். சார் அதை வந்து கிரிட்டிக்கல், மெடிக்கல் கிரிட்டேரியாங்கிறத நம்ம 3 வயதுக்கு எடுக்க முடியாது. ஒன்று வந்து அவங்க கேன்சர் நோயினால இறந்துருந்தாங்க அப்படின்னா எடுக்க முடியாது. 2வது வகை தொற்று நோய். இதை சப்போஸ் நம்ம வேற ஏதாச்சும் நம்ம உங்களுக்கு எய்ட்ஸோ இல்லை வேற ஏதாச்சும் தொற்று நோய்கள் ரொம்ப அதிகமாக இருந்து எடுக்க முடியாது. 3வது வந்துட்டு அவங்க வந்து மஞ்சக்காமாலையால இறந்துருந்தாங்க. இந்த 3 தான் எடுக்க முடியாது. தவிர அதில் இன்னொன்று வந்து இன்னும் போஸ்ட்மார்ட்டம் கேஸ் எடுக்க முடியாது. ஸோ இதுதான் ரியல் ஃபேக்டரை தவிர நீங்கள் 5 வயசுல இருந்து நீங்கள் 110 120 வயசு மட்டும் தாராளமாக கண் தானம் செய்யலாம். நம்ம எல்லா நாளும் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சென்டர் இங்க யாரு வேணா காலையில 9லேருந்து நைட்டு 7 மணி மட்டும் மக்கள் இங்க வரலாம். எப்போ யார் வந்தாலும் இங்க வந்து ஃப்ரீ கன்சல்டிங் தான். யாருக்கு நாங்கள் சார்ஜ் வாங்கறது இல்லை. அதே மாதிரி இலவச கண்ணாடி வேணும் அப்படின்னா அவங்க ஏழ்மை எளிய மக்களா இருந்தா மட்டும் அவங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நாங்க கொடுப்போம். அதுக்கு என்ன கொடுப்போம், உண்மையாலுமே அவங்க வேணும் எளிமையா இருக்கிறாங்க அப்படி சரி இல்ல நாங்க ஓரளவுக்கு அஃபோர்டபுளா இருக்கிறோம், எங்களுக்கு கண்ணாடி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த லென்ஸுக்கு உண்டான சார்ஜ் மட்டும் வாங்கிக்கிறோம், ஃப்ரேம் ஃப்ரீயா கொடுக்குறோம். ஸோ அதுவுமே எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இல்லை. அந்த லென்ஸ் நாங்கள் என்ன பர்ச்சேஸ் ரேட் வருதோ அந்த ரேட்டு தான் நாங்கள் கொடுக்குறோமோ, சலுகை ஏற்படுத்தி நாங்கள் கொடுக்குறோம். அந்த வரக்கூடிய ஃபண்டு இந்த மாதிரி மக்களுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோமோ தவிர இதில் வந்து முழுக்க முழுக்க நாங்கள் வியாபார நோக்கத்தை நாங்கள் பண்ணுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சேவை மனம். நாங்கள் ட்ரஸ்ட்டு சார்பாக நாங்கள் வைக்கிற கவர்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, இப்போ நாங்கள் எஸ்பி சாரும் நாங்களும் பேசியிருக்கேன்னா ஒரே விஷயம், இப்போ ஆக்சிடென்ட் இப்போ வந்து ரோட்ல சாலை விபத்துல இறக்குறாங்க. இப்போ சாலை விபத்துல இப்போ இறந்தா வித்தின் 1 மணி நேரம் இப்போ 2 மணி நேரத்துக்குள்ள அவங்களோட பிரேத சடங்கு வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவங்க உடல் கூராய்வு பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் கம்பல்சரி, ஆக்சிடென்ட் கம்பல்சரி. நாங்க எங்க அறக்கட்டளை சார்பா எங்களோட நிறுவனரோட கோரிக்கை என்ன, அவர் காவல்துறையில் இருக்கிறனால அவரோட ஒரு கோரிக்கை எங்க அரசு ட்ரஸ்ட் சார்பாக வைக்கிறது என்னன்னா, அந்த நீங்க எப்படி இருந்தாலும் உடல் கூராய்வு போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறீங்க, அதுக்கு நீங்க போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது உடனே பண்ண மாட்டீங்க, நீங்க அடுத்த நாள் பண்ணுவீங்க இல்ல ஒரு டைம். அந்த கண்ணோட உயிர் 6 மணி நேரம் இருக்கும். அந்த கண்களையும் தானமா நீங்க இப்ப எடுத்து அரசு கண் வங்கிக்கே நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா
அது இன்னும் எத்தனையோ கண் பார்வை இழந்தவருக்கு பயன்படும். இதை அரசு ஒரு சட்டமாவே ஏற்ற முடியும் அப்படிங்கிறதான் அரசுக்கு நாங்க கோரிக்கையா வைக்கிறோம். இப்போ எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்றப்ப, உடல் கூராய்வு பண்றப்ப அவரு குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்காரா, இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனைனா உடல் இருக்கிற இப்போ பாகங்கள் லிவர், ஸ்பிளீனு, ஸோ அந்த மாதிரி பார்ட்ஸை எடுத்து அவங்க எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏன் கண்களை நம்ம தானமா அவங்கள எப்படி இருந்தாலும் உடல் கூராய்வு பண்றதுக்கு அவங்க உறவினர்கள்ட்ட கையொப்பம் வாங்குறாங்க. அதுல ஒரே ஒரு வரி, கண்களையும் தானமாக தருகிறோம். அந்த ஒரு வரி மட்டும் சேர்த்தி அவங்களோட உறவினர்களோட அனுமதியோடவே நம்ம ஏன் வித்தின் 6 மணி நேரத்துக்குள்ளார அது பண்ணோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவமனையில அனைத்துலேயும் இது போஸ்ட்மார்ட்டம் பண்ற உடல்கள் கண்களை தானமா பெற்றா நமது வெகு விரைவில் தமிழ்நாட்டில் கண் பார்வை இழந்தோர் எண்ணிக்கை நம்மளால குறைக்க முடியும். ஒண்ணுதான் நாங்க அரசுக்கு கோரிக்கையா வைக்கிறோம். எங்க கிராமத்தை நாங்க எடுக்கிறது எங்க கிராமத்து மக்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நாங்க கொடுப்போம். நம்ம கூட பட் யாருக்கு நாங்க கொடுக்குறோங்கிறத நாங்க சொல்ல முடியாது, அது நம்ம மருத்துவர் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, அதுதான் உண்மை. பட் ஆனா அவங்களுக்கு இது நம்ம இந்த அறக்கட்டளையில நம்ம தானமா பண்ணோம்னா இது இவங்க கரெக்டா தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பேர் நாங்க வாங்கி வச்சிருக்கோம்.